கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்கிறாங்க, போச்சு பாரு வலையில் மாட்டின எலி மாதிரி உன்னை சிக்க வச்சுட்டா அந்த தீபா, அவகிட்ட நீ உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கம் வாடி ரியா, நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஓ வாயாலே நீ வந்துட்டு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேல, இரு உன்னை வச்சுக்கிறேன் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ரொம்ப நன்றி ஜோசியக்காரையா, நான் சொன்ன மாதிரிலாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இதில் எதுக்குமா தேங்க்ஸு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த ரியா ஐஸ்வர்யாக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. அபிராமியுமே அந்த ஷாக்கில் தான் இருக்காங்க. என்னம்மா தீபா, நீ தான் இதெல்லாம் சொல்ல சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஆமாத்த நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன், இவ ஒரு போலியானவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சாருக்கு கண்டிப்பாக புரியணும், அதை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த பரிகாரத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இவளை பற்றி அப்போயாவது அவர் புரிஞ்சுக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ எப்படியோ இருந்துட்டு போகிறா, நமக்கு எதுக்கு தீபா இது அப்படின்னு சொல்ல, இது நமக்காக கிடையாது, நம்மளோட மீனாட்சி அக்கா காண்டி, அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, பணத்துக்காக என்ன வேணால் செய்கிறவ வந்துட்டு நம்ம கூட இருக்கக்கூடாது, இவளை பாருங்கள் அங்கே வச்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, என்னையே இப்படி நீ கவுத்துட்டல, இரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் விறுவிறுன்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிற, தீபா இவளை விடக்கூடாது தீபா அப்படின்ற மாதிரி மைதிலி வேற நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அங்கே ஆஃபீஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு லஞ்ச் பேக்கெலாம் எடுத்துகிட்டு கார்த்தி எங்கே வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க, கார்த்தி பார்த்தா அப்போ தான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வராங்க. கார்த்தி தீபாவை அப்புறம் பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே நீங்கள் எங்கெங்க இங்கே அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அப்படியே அழகாக வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி லுக்கு விடுறாங்க. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல, ஏங்க இங்கேயே வந்துட்டு நல்ல சாப்பாடு தான் கொடுத்துட்ருக்காங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிற மாட்டேனா, நான் தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் உங்களை கொண்டு வர சொல்லலையே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்லலை தான், இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வர்றது என்னோடய கடமை இல்லையா, அது மட்டும் கிடையாது, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எட்டி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், எனக்கு வந்துட்டு உங்கள் ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்லாம் வந்துட்டு தீபா பேசியிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் தீபா வந்துட்டு அப்படிலாம் பேசலை, உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு போய் உட்காந்துட்டு தீபா தான் வந்துட்டு பரிமாறுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, எங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். தீபா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கார்த்தி சாப்பிட்றத அப்படியே அணுவா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலையும் அன்னைக்கு மாதிரி விக்கல் சீன்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வச்சு என்னங்க பிரயோஜனம், பாவம் அன்னைக்கு கார்த்தி வந்துட்டு தீபாக்கு விக்கலை நிப்பாட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை தூங்க விடாம அவர் மட்டும் நல்லா தூங்கிட்டாரு. எப்படியோ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ்லையாவது இவங்களை வந்துட்டு ஜாயின் பண்ணி காமிக்கிறது நல்லா தான் இருக்குது. ஒரே வீட்டில் ஆஃபீஸில் சண்டைன்னு காமிக்காமல் இது வந்துட்டு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதோட பார்த்திங்கன்னா அந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ரியாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தீபா, அந்த பரிகாரம் பண்ணுற இடத்துல வச்சு உன்னை ஏதோ சிக்க வைக்க பிளான் பண்ணிட்டா, நீ போய் நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் முன்னாடியுமே அவள் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவா பாருங்களேன், சே எனக்கு வந்துட்டு அவ்வளோ கோவமாக வருது, இவனுக்காக நான் போய் பரிகாரம்லாம் உட்காந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வேற ஒரு சைடு வந்துட்டு கோவமாக கத்திட்டு இருக்காங்க. பண்ணு நானும் அதை தானே பார்க்க ஆவலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. நீ எப்படியும் வந்துட்டு தீபாவே தனியாக வந்துட்டு பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான்ப்பா தீபாவுக்கு வந்துட்டு தனியாக சீன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஆஃபீஸில் இருக்கிற கலசடைங்களை நம்ம கார்த்தி பார்த்துக்குருவாரு, வீட்டில் இருக்கிற மண்ணாங்கட்டி கலசடைங்களை தீபா பார்த்துக்குருவா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்கில் வந்து இப்போ டேரக்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ரியாவை பற்றின எல்லா உண்மையும் வந்துட்டு ஆனந்துக்கு தெரிய வச்சதுக்கு அப்புறமும் ரியா என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரியே ஸ்டோரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.